தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான உயர் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாசிச பாஜக அரசின் 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக இல்லாமல் பாசிச பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதியினை வாரி வழங்கியதை கண்டித்தும் நாட்டின் வளர்ச்சி பெரும்பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கக்கிடும் வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையிலும் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்த பாசிச பாஜக அரசை கண்டித்து உயர் திரு வசந்தம் கார்த்திகேயன் சிறப்புரையாற்றி கண்டன முழக்கங்களை எழுப்பினார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்டத்தின் உட்பட்ட மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து தங்களது கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். நீதி உரிமை செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் குப்புசாமி. Studio. Music Studio.